ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, 7 மாதங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார், எவ்வளோ கிருபையாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்ம இனி தீங்கு காணாதிருப்பாங்கிற அந்த வார்த்தை கடந்த மாதத்திலே கொடுத்தார். அநேக காரியங்களிலிருந்து தேவன் எங்களை பாதுகாத்தார். ஆமே, திருச்சபையில் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். இப்படி காரியத்திலெல்லாம் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார் என்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த மாதத்திலையும் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனத்தில் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ற அந்த வார்த்தையை அவனை விசுவாசித்து, ஆமேன், சாதாரணமான அந்த வார்த்தையை நாம் எடுக்கக்கூடாது. நாம் இதுவரைக்கும் செய்த இந்த காரியத்தில் இதை விட பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்ய போகிறேன். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற அந்த காரியங்கள் பெரிய காரியமாக மாறும். ஆமேன், கர்த்தர். ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்கிற திட்டம் பெரிய திட்டம். ஒரு சாட்சி, அருமையான ஒரு சாட்சி கேட்போம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடந்தது. உயிருள்ள சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் நாசேத்து பகுதியிலே சுற்றி இருக்கிற 90 கிராமங்களிலே கிராம ஊழியத்தை நாங்கள் குடும்பமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் எங்களுக்கு உயிருள்ள சாட்சியை தந்தார். 2017ஆம் ஆண்டு நான் 2வது பேபி கன்சியாக இருந்தேன். அப்போ அந்த டெலிவரி நேரத்தில் நாங்கள் அந்த குழந்தை அந்த 1வது மாதத்துலேருந்து அந்த 9ஆம் மாதம் வரைக்கும் ஆண்டவருக்காக நாட்களை தினந்தோறும் ஊழியத்துக்கு போயிடுவோம். அது நிமித்தம் பாருங்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த டெலிவரி நேரத்தில் 1 மாதம் மட்டும் ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாமே ப்ளட்டு கம்மியாக இருந்துச்சு, பேபி வெயிட்டு கம்மியாக இருந்துச்சு. அந்த இன்குபேட்டரில் தான் பேபி வைக்கணும். ஏன்னா அந்த கன்சியான்லேருந்தே அந்த பேபி பிறக்கக்கூடாதுன்னே பிசாசு தந்திரமாக கிழிஞ்சிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஊழியத்துக்குண்டு அவனை முன்குறிச்சனால அற்புதமாக அந்த பேபியை பாதுகாத்து வந்தார். அது மட்டும் இல்லை பாருங்கள். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் மட்டும் இப்படி பேபி வெயிட்டு கம்மியாக இருக்குது, இன்குபேட்டரில் தான் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கும் ப்ளட்டு இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் நாங்கள் சிவத்தோடு அந்த அந்த நாளில் நாங்கள் இதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் கொடுத்த வாக்குத்த வசனப்படி இதுலேயும் பெரிதான காரியங்களே காண்பாய் என்ற அந்த வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு அந்த நாட்களை நாங்கள் அந்த பைபிளை வாசிக்கும்போது அதை வாசித்து கர்த்தர் அந்த வசனத்தின்படி நாங்கள் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. பாருங்கள், அங்கே போனோடனே அந்த தேட்டரில் அங்கே போகிறதுக்கு முன்னாடி கூட 3 நர்ஸுக்கு கூட அந்த கடைசி நேரத்தில் கூட குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கே போனோம் கடைசி நேரத்தில் பாருங்கள். அந்த இடத்துல டெலிவரி ஆனோடனே பேபி 1,600 தான் வெயிட் இருந்தாங்க. அந்த டெலிவரியில் 3,600 கர்த்தர் சேஞ்ச் பண்ணார். எனக்கு ப்ளட்டு 6 புள்ளிக்கு வாங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் எனக்கு 12ஆக மாற்றினார். அது மட்டும் இல்லை, குழந்தை அற்புதமாக பிறந்துச்சு. டாக்டரே, அந்த டெலிவரி பண்ண டாக்டரே அவங்க ரொம்ப அதிசயப்பட்டாங்க. இவங்க ஊழியம் செய்யனால கர்த்தர் இவங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்கான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த டாக்டர் அம்மாவுடைய ஃபீஸே அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பெரிய ஒரு மிராக்கிள் பாருங்கள். அப்போது நாங்கள் அந்த நாட்களில் கூட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் கொண்டு போயினோம். ஆனால் கர்த்தர் எங்கள் தேவைகள்லாம் சந்தித்து என் பையனையும் கர்த்தர் அற்புதமாக பெற்றெடுத்து கர்த்தர் எங்களுக்கு அந்த வார்த்தையின்படி பெரிதான காரியங்களே அந்த நாளில் எங்களுக்கு செஞ்சார். அதனால் கர்த்தர் எங்களுக்கு செஞ்ச ஏசப்பா உங்களுக்கும் இந்த மாதத்திலே நீங்கள் வார்த்தையை வச்சு நீங்கள் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் பெரியதான காரியங்களே தேவன் செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். அந்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறீங்க. அநேகரோட வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமா? நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தொழில் தானே செய்கிறேன், சாதாரண வருமானத்தில் தானே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இது எப்படி கர்த்தர் செய்வாருங்கிற ஒவ்வொரு நாள் யோசித்து கொண்டிருக்கிற நிறைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. அது அவங்க செய்கிற காரியத்தில் மேலான காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். அதில் இணைஞ்சிருக்கிற அந்த பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி. பெரிய காரியங்களை அவங்க எதிர்பார்த்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்ற போறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிர்பாருங்க, அற்புதம் நடக்கும். ஆமென்.